ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் நியூஸில் வந்து சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது கொஞ்சம் லாங் டேர்ம் 1 இயர் 2 இயர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது வந்து மெயினாக புரிஞ்சுக்கோங்க, நான் வாங்க போகிறேன் அப்படின்றது மட்டும்தான். நான் உங்களை வாங்க சொல்ல மாட்டேன் என்றைக்குமே. அது உங்களோட ஓன் டிசிஷன் தான். ஸோ வாங்க சிம்பிளாக பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர். ஸோ இந்த டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயமும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் உங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற சொல்கிற வீடியோ கிடையாது. ஸோ நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அது வந்து செல்லாது அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இதில் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்டாக்ஸில் போட்டிருக்கனோ அதை மட்டும்தான் நான் இங்கே வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களை நான் வந்து அதில் போடுங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுற வீடியோ கிடையாது இது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம மார்க்கெட் நியூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு 5:45 எடுத்துகிட்டு இருக்கேன். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு மேலே எடுத்துகிட்டு இருக்கிற சார்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த லெவலில் வந்து அது டச் பண்ணிவிட்டு இங்கே கன்சால்டேட் ஆகும். அதே மாதிரி நேற்று மாதிரி மார்க்கெட், அதாவது நான் முந்தானேத்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 20th டேல வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து இதை பேஸ் பண்ணி நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மார்க்கெட்டும் ரெக்கவரி ஆச்சு. அதே மாதிரி மார்க்கெட் ரெக்கவரி ஆனதுக்கான சில நியூஸஸும் இருக்குது. ஸோ அந்த நியூஸையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜஸ்ல எல்லாமே பார்ப்போம். பட் ஆனால் இன்னைக்கு மெயினாக டெக்னிக்கலாக பார்க்க போனால் இன்னைக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் தான் ஆயிருக்கு மார்க்கெட் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து நோட் பண்ணணும் இந்த இடத்துல. அதே மாதிரி இது வந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்றதையும் நிஃப்டி 50ல பார்க்கணும். ஸோ கரண்ட் லெவல் வந்து 25,320 ரூபா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவலாக வந்து நம்மளோட ஓன் டிசிஷன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,470 ரூபா அப்படின்ற ரேஞ்ச் அது போய் ரீச் பண்ணுற போது மட்டும்தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனே நம்ம வந்து அதில் சொல்ல முடியும். அது வரைக்கும் இது கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி இது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு கை கொடுக்குது அப்படி சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து நம்ம இந்த சென்செக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ சென்செக்ஸில் கரண்ட் லைவ் ஸ்டேட் என்ன இருக்குது அப்படின்றத டெக்னிக்கலாக பார்ப்போம். சிமிலர் தாங்க. அதாவது இந்த நிஃப்டி 50க்கும் சென்செக்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஷியேட் இல்லை சார்ட்டில் வந்து. ஸோ சேமாக சிமிலராக பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பாசிபிளா, நம்மளுக்கு எவ்வளோ நாள் வந்து இது பாசிபிலிட்டியாக இருக்கும், இது சஸ்டெயின் பண்ண முடியுமா இவ்வளோ தூரத்துக்கு அப்படின்றத வந்து நம்ம போக போக தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து இந்த இடத்த தாண்டுற வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான் சொல்லணும். ஸோ இது தாண்டிருச்சு அப்படின்னா, இதை தாண்டி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கான அடுத்த லெவலை நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு சொல்லலாம். பட் ஆனால் இப்போ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுறது தான் இப்போ ஒரே விஷயம். ஸோ காஷியஸாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணி மெதுவாக நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து வாங்குங்க. நம்மளுக்கு இது எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கான வாய்ப்பு இப்போதான் நம்மளுக்கு அமையுது. ஸோ மார்க்கெட்டு ஓரளவுக்கு தான் குறைஞ்சாலும் ஸ்டாக்ஸோட ரேட் எல்லாமே நல்லாவே டிப்ரெஷியேட் ஆகிருக்கு. ஸோ சூப்பரான விஷயம். வெயிட் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, நீங்கள் வாங்குற ஸ்டாக் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நியூஸை பார்ப்போம். ஸோ நியூஸில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி நான் நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நான் இதில் வந்து லாங் டைம் ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். நான் எதில் போட போகிறேன் அப்படின்றத வந்து நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு 3 நியூஸுக்கு அப்புறம் நான் வச்சுருக்கேன். அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மார்க்கெட் நியூஸை பற்றி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் நியூஸில் வந்து இந்த கிரீன்லேண்டு வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா சஸ்டெயின் பண்ண வச்சாங்க. அதாவது நேட்டோவோட ஒரு குரூப் மீட்டிங் ஒன்று இருந்திருக்கு. அதில் ட்ரம்ப் போய் சேர்ந்துருக்காரு. அவர் வந்து பேசும்போது நான் கிரீன்லேண்டை வந்து அட்டாக்லாம் பண்ண மாட்டேன், ஸோ அட்டாக் பண்ணாமல் ரஷ்யாவோட பிரச்சனையை பேசியே வந்து இவர் வாங்கிடலாம் கிரீன்லேண்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல். வெப்பனை வச்சு நான் உங்களை தாக்க மாட்டேன், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு பேச்சுவார்த்தையிலே
கிரீன்லாண்டை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி அந்த டேரிஃப்னு 10% அப்புறம் 25% போட்டாங்க. ஸோ அந்த டேரிஃப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஏறுறதுக்கான ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்ததா வந்து இன்னைக்கு மெயினாக நம்ம பார்க்க போகிறது, இந்த ட்ரம்ப் சொன்னது எல்லாத்தையும் நம்மளால நம்பவும் முடியாது. ஏன் அப்படின்னா, இவர் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஏரியாவில் இருந்துக்கிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் மோஸ்ட்லி அவர் ஓகே எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு, அவரு யுஎஸ்க்கு போயிட்டு மேலே என்ன டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னு தெரியாது. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு புதிராக இருக்கிறதால இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு ஒரு அப் ட்ரெண்டில். பட் ஆனால் கோல்டு அண்ட் சில்வர் வந்து 10% 15%ன்னு இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, நான் முந்தா நேற்று வீடியோலாம் சொல்லியிருக்கேன், கோல்டு வந்து ஏறுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே விடும், மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கோல்டு வந்து பெருசாக ரிட்டர்ன் தராது அப்படின்றத வந்து நான் நேற்றுலேருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுபடி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. பார்ப்போம், ட்ரம்ப்பு கிரீன்லாண்டை விட்டு தராரா, இல்லை கிரீன்லாண்டை எடுத்துக்க போறாரா, யூரோப் கண்ட்ரிஸ் ட்ரம்ப்புக்கு அடிப்பணிஞ்சு போறாங்களா, இல்லை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க என்ன மூவ் பண்ண போறாங்க. ப்ளஸ் வந்து 26ஆம் தேதி வந்து நம்மளுக்கு யூரோப்ல இருந்து வராங்க. ஸோ ட்ரேட் டீலுக்கு. ஸோ அதுவும் எந்த லெவலுக்கு போக போகுது எல்லாமே வந்து போக போக பார்ப்போம். அடுத்ததா இன்னைக்கு வந்து இந்த நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் என்ன ஆயிருக்கு, எதுக்காக இந்த மார்க்கெட் வந்து நல்லா ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு, ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரீ க்ளோஸராக பார்ப்போம். ஸோ அதில் வந்து மெயினாக வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு ஜியோகிராஃபிக், அதாவது ஒரு வேர்ல்டு பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சதாலையும், ப்ளஸ் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஒரு ட்ரெண்டிங் லைனை வந்து பிரேக் பண்ணதால தான் மெயினாக வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ண வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2% கிட்ட வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு குட் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னைக்கு நிறைய வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு Q3 ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி சஸ்டெயின் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அடுத்த ஒரு நியூஸு. ஸோ என்ன நியூஸ்னா, சென்செக்ஸ் 400 பாயிண்ட் வந்து ஏறி இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி வந்து 25,350 ரூபா ரேஞ்சில் வந்து வந்திருக்கு. ஸோ அதோட ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம், என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ஹைலைட்ஸே வந்து எதுக்காக மார்க்கெட் ரைஸ் ஆச்சு அப்படின்றதுக்கான ரீசன் தான். ஸோ இதை நம்ம 2-3 வாட்டி சொல்லிட்டோம். யூஎஸ் அண்ட் யூரோப்போட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. ஸோ அது வந்து சாஃப்டாக போயிருக்கு. ஸோ அது வந்து கிரீன்லாண்டுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்றதுக்காக இதை வந்து பீஸ்டாக்காக வந்து எடுத்திருக்காங்க மார்க்கெட்டில். ரெண்டாவது விஷயமா வந்து இன்னைக்கு பெருசாக வந்து டாப் கெய்னர், அதாவது நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற 50 கம்பெனியில் 40 கம்பெனி நல்லாவே வந்து ஹையராக வந்து க்ளோஸ் ஆச்சு. அதில் 5.5% மேலே வந்து க்ளோஸ் ஆனது வந்து இந்த டாக்டர் ரெட்டி லேப் தான். ஸோ இது வந்து இன்னைக்கு நேற்று மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிட்டு மேலே ரிசல்ட் விட்டாங்க. ஸோ அதோட விளைவாக தான் இன்னைக்கு வந்து அப் ட்ரெண்டில் வந்து ஒரு 5.5% வந்து அப் ட்ரெண்டில் இருந்தது. பாரத் எலக்ட்ரிக்ஸ் அதுவும் வந்து ஒரு 3.5% மேலே இருக்குது. பிகாஸ் ஆஃப் நம்மளோட பட்ஜெட் வரப்போகுது. ஸோ பட்ஜெட்டில் வந்து மெயினாக டிஃபென்ஸுக்கு வந்து நல்லாவே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காகவும் பாரத் எலக்ட்ரிக்ஸ் வந்து இன்னைக்கு ஏற்றிருக்காங்க. அதேமாதிரி அதானி என்டர்பிரைசஸ், இவங்க 3 பேருமே குறைஞ்சபட்சம் 2.5% மேலே வந்து இவங்க ஏறி இருந்து ஒரு நிஃப்டி 50வே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சொல்ல போனால். அதேமாதிரி டாப் கெய்னர் பார்க்கும்போது லூசர் பார்த்தே ஆகணும். ஸோ லூசரில் வந்து இன்னைக்கு ஜொமேட்டோ தான் இருக்குது. நேற்று வந்து ஒரு 5% வரைக்கும் ஏறின மாதிரி எனக்கு ஞாபகம். அதை வந்து இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்க பாதிக்கு பாதியாக. ஸோ அதனால் டவுன் ஆகிருக்கு. அதேமாரி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு 1.5% விழுந்திருக்கு. அது ஒரு பெரிய இது. டைட்டன் வந்து ஹால் டைம் ஹையில் போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்து ஒரு 1.5% கிட்ட விழுந்திருக்கு. இதுதான் மார்க்கெட்டோட நியூஸு. அதேமாதிரி செக்டார் வைஸாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, நிஃப்டி பேங்க் அது வந்து ஜம்ப் ஆகிருக்கு. ஒரு 0.68% வரைக்கும் ஜம்ப் ஆகிருந்துச்சு. ஃபினான்ஷியல் சர்வீஸ்லேயும் ஒரு அரௌண்ட் 0.5% வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஜம்ப்பு. ப்ளஸ் வந்து மீடியா அண்ட் பிஎஸ்சி பேங்க்கு இது எல்லாமே ஒரு 2.5% மேலே வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஃபார்மா அண்ட் மெட்டல், ஹெல்த் அண்ட் எஃப்எம்சிஜி இது எல்லாமே ஒரு 1% அப்புறம் வரைக்கும் மேலே வந்து இன்னைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் இந்த புட் ஆப்ஷன் வாங்கின எல்லாருக்கும்
ஓரளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஆனால் கால் ஆப்ஷன் இன்னைக்கு கொஞ்சம் அவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இதில் புரியுது. ப்ளஸ் இன்னைக்கோட இந்தியா அதாவது இந்தியா யூஎஸோட டாலர் மதிப்பு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 91 ரூபா 536 காசு அப்படின்றது, அதாவது 91 ரூபா 50 காசு அப்படின்றத வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது இப்படியே போகக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ போச்சு அப்படின்னா நம்ம எஃப்ஐஐஸ் விற்காம இருக்க மாட்டாங்க, விற்றுக்கிட்டே தான் வெளியே கொண்டு போகணுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பார்க்கணும். இதை வந்து பார்ப்போம் இது எப்படி குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து நான் அந்த ஸ்டாக் டிஸ்கஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து முழுசாக நான் உங்களை வாங்குங்க, நான் ரெக்கமெண்ட் தரேன் அப்படின்றது ஸ்டாக் இது கிடையாது. ஜஸ்ட்டு நான் வந்து இதெல்லாம் நான் பை பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன பொட்டன்ஷியல் இருக்குது நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்குள்ளே அப்படின்றதுக்கான விஷயத்த மட்டும்தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களை நான் வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கான விஷயம் கிடையாது இது. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக நான் என்னென்ன ஸ்டாக் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். சென்ட்ரல் டெபாசிட், ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், சிடிஎஸ்எல்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறோம் அப்படின்னா இவங்கள மூலியமாக தான் அது எல்லாமே டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதை அந்த ஸ்டாக் எடுக்கிறதும் மறுபடியும் வாங்குறது விற்கிறது எல்லாமே இவங்க கிட்ட இருந்து தான் டெபாசிட் ஆகிருக்கிறத எடுத்து விற்றுருவோம். ஸோ இதில் வந்து இவங்க ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மோனோபோலின்னு சொல்லலாம். 60% ஷேர் மார்க்கெட்டில் வந்து இவங்களோட ஆதிக்கம் தான் இருக்குது. பட் ஆனால் இப்போது ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22% டவுனில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு மேலே ஏற இந்த சிடிஎஸ்எல்லும் மேலே ஏறும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நல்ல கம்பெனி, பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அஃபர்டபுள் ப்ரைஸில் வருது. நம்மளுக்குன்னா எனக்கு வந்திருக்கு. ஸோ அதுதான் இதில் மெயின் ரீசன். ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு 10 ஷேர் அப்படின்றத வந்து நான் பை பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு குட் லெவலாக தான் தெரியுது ஃபார் லாங் டேர்முக்கு, 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் அப்படின்னும் போது. ஸோ அதனால் வந்து இதை நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு விஷயமா இருக்குது. இதை நான் உங்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லலை, நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎஸ்சி. ஸோ இந்த பிஎஸ்சி வந்து நான் எல்லா வீடியோலையும் நான் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இதை பற்றி. பிஎஸ்சி வந்து எவ்வளோ நல்ல கம்பெனி, அதே மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிஎஸ்சியில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5% கிட்ட வந்து இப்போ விழுந்திருக்கு. பட் ஆனால் இதோட ஹால் டைம் ஐயே 3330 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து இதோட ஹால் டைம் ஐ இருக்குது. பட் ஆனால் இதை வந்து நான் ஆல்ரெடி பை பண்ணி இதில் ஒரு லாபத்தில் இருக்கேன். பட் இருந்தாலும் இதை டிப்பாக நான் வந்து வாங்குவேன் அப்படின்றத வந்து ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறவங்க கூட. நான் உங்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லலை. நான் வந்து இதை வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து 2560 ரூபா ரேஞ்சில் வந்து வந்துச்சு. அப்போ நான் வந்து இதை பை பண்ணேன். ஸோ அப்போவும் எனக்கு இப்போ ஒரு 200 ரூபா லாபத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி குட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கரெக்ஷன் ஆகும்போது எல்லாமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான விஷயந்தான் இந்த பிஎஸ்சி லிமிடெட் எடுத்துகிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க தான் ஒரு மார்க்கெட் கேப்பில் வந்து பெரிய ஆள், அதாவது 18 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இவங்க நம்மளோட மார்க்கெட்டில் வந்து கேம்பாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஸ்பிளிட் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது எப்போ இது கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 2023 24 ஸ்பிளிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களால வந்து பெருசாக வந்து இவங்க அந்த கான்ட்ரிபியூட் பண்ண முடியல இவங்கள. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து எப்பவுமே ஒரு சுணக்கத்தை காட்டுது, இல்லை ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து இது காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹால் டைம் ஐ அப்படின்றது வந்து 1600. ஸோ அங்கேருந்து ஒரு 0.5% இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. நான் இன்னும் ஒரு 1200 இல்லை 1300 ரேஞ்சில் வரும்போது இதை வந்து நான் பை பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்டாக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை டிப் ஆகும் போதெல்லாம் வாங்கினா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ். இது வந்து ஒரு எஸ்பிஐயோட இந்த கிரெடிட் கார்ட்ஸ்
அந்த மாதிரி பேமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்து இருக்குது. ஒரு 300 அரௌண்ட் 15% கிட்ட வந்து இது வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் 600 ரேஞ்ச் வரைக்கும் நான் இது வந்து கன்சால்டேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் இது 600 வருதா அப்படி சொல்லி வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை நான் இதை வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதனா இருக்கா அப்படின்றது நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டலை நம்ம வந்து பேசணும் அப்படின்னா இவங்க ஒரு 2 வருஷமாகவே ஒரு நல்ல ஒரு குரோத்தை வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ஒரு சுணக்கத்தை காட்டி ஒரு 15% வந்து கீழே விழுந்திருக்காங்களோ அவங்களோட ஆல் டைம் ஹையிலேருந்து. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் இவங்களுக்கு. மிச்சப்படி எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா டிப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இது வந்து ஆல்ரெடி 8,000 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 8,000 ஒரு 3 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 8,000. பட் ஆனால் இன்னைக்கு அது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஒரு 6,700 கிடைக்குதுன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி டிப்பில் வாங்குறவங்க, அதாவது நான் ஆல்ரெடி இதில் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும், அதனால் இந்த ஸ்டாக்கையும் வந்து நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கன்சல்டேட் பண்ணது தான். ஸோ கன்சிடர் பண்ணேன், ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், ஸ்பிளிட்டு கொடுத்தாங்க, எல்லாமே நல்ல விஷயம்தான். பட் ஆனால் இப்போது வந்து அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு சாம்பிளை வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். பட் ஆனால் இப்போ நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க மாட்டேன். கொஞ்சமாக என்கிட்ட இப்போ நிறைய காசு இருக்குது அப்படின்னா அதில் வந்து நான் வேணால் ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் இதை வந்து நான் பெருசாக பை பண்ணுவேனா அப்படின்னா ஃபார் லாங் டேர்முக்கு இப்போதைக்கு நான் அதை பை பண்ண மாட்டேன். ஒரு 700 ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பை பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கா அப்படின்றத பார்ப்பேன். அடுத்ததாக இந்த பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இவங்களும் வந்து ஒரு 7,000 8,000 ரேஞ்சிலலாம் போயிட்டு 12,000 வரைக்கும் போனாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இவங்களும் வந்து ஸ்பிளிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஷேர் வந்து கண்டினியூஸாக ஆல் டைம் போய் ரீச் பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்புறம் வந்து மார்க்கெட்டு சர்டினிட்டியை பொறுத்து இது கொஞ்சம் வந்து ட்ராப் அவுட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 942 ரேஞ்சில் வந்து இது வந்து விழுந்திருக்கு. ஸோ இது வந்து சிமிலர்லி ஹெச்டிஎஃப்சி 700 ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா 1-2 கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக எனக்கு இருக்கும். ஸோ இப்போ கன்சிடர் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் எனக்கு இதில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நான் வந்து 1-2 அப்படின்றத வந்து டெய்லி பேசிஸில் வாங்குவேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டாக்காக வந்து இந்த என்பிசிசி. ஸோ இதெல்லாம் என்னோட ஃபேவரட் ஸ்டாக். ஏன் இதோட ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதோட டிவிடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.6, அதாவது ஆஃப் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த மாதிரி சின்ன கம்பெனி, அதாவது கம்பெனி பெரிய கம்பெனி, பட் ஆனால் வேல்யூ வந்து ஸ்டாக்கோட வேல்யூ வந்து கம்மி தான். பட் ஆனால் நல்ல ஒரு சின்ன ஒரு டிவிடெண்ட் கொடுத்தாலும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இவங்க டிவிடெண்ட்லேயே வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இயர்லி வந்து ஒரு 1 ரூபி to 2 rupees வரைக்கும் டிவிடெண்ட் தர வர கம்பெனி இந்த கம்பெனி. பட் ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் இவங்களால முடியாமல் கீழே ஒரு ஆஃபில் வந்து இருக்கா. ஸோ 6 month லோவில் வந்து இது வந்து விழுந்திருக்கு ஒரு 12% கிட்ட. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து மறுபடியும் இந்த மேலே லெவலை வந்து மறுபடியும் ரீச் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் வந்து புரிஞ்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நான் வந்து இப்போ பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். ஏன்னா 100 கீழே போகும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வாங்குவீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிற இடத்துல இல்லை, நான் வாங்குவேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டாக்காக வந்து இந்த வாரியர் எனர்ஜியை பார்ப்போம். ஸோ வாரியர் எனர்ஜி போன வாரம் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், நல்ல ஒரு லெவலில் இருக்குது. ஸோ வாரியர் எனர்ஜியை வந்து யாருன்னா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அப்படின்னு சொல்லி, அதாவது கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, ஜஸ்ட்டு வந்து யாருன்னா கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நான் ஆவரேஜ் பண்ணேன். ஸோ 2,400 வரும்போது ஒரு 10 ஸ்டாக் வாங்கினேன். இப்போ அது வந்து எனக்கு ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம். இது வந்து 200 லாபத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி நீங்களும் வந்து எந்தெந்த வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ரேஞ்சில் அது வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு, எத்தனை வருஷமாக அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ஃபேவரட் ஸ்டாக்கில் வந்து இந்த வாரியர் எனர்ஜியும் வந்து ஒரு பெரிய ஸ்டாக்கு.
ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 9% ஏறினாங்க. அதுக்கான மெயின் ரீசன் வந்து இன்னைக்கு அவங்களோட Q3 ரிசல்ட் வந்து நேற்று விட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருந்ததால் இன்னைக்கு அதை மார்க்கெட்டில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஸோ இதுதான் மக்களே இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ். ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்தது ரொம்ப நன்றி. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி.